ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நாம மறந்து போன நம்ம பழங்கால தமிழர்களோட சிறந்த உணவுகளாக பார்க்கப்படக்கூடிய சிறுதானியங்களோட நன்மைகளையும் அதனால நம்மளோட உடலுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களையும் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அரிசி, கோதுமை மாதிரி மற்ற தானியங்களை ஒப்பிடும் போது சிறுதானிய உணவுல புரதச்சத்து, நார்ச்சத்து அதிகமான அளவில் இருக்கு. அத்தகைய சிறுதானிய உணவுகளை நாம என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்றத பத்தி, அதுக்கான நன்மைகளை பத்தியும் தான் இப்ப பார்க்க போறோம். கம்பு, சோளம், வரகு, சாமை, தினை, குதிரைவாலி, கேழ்வரகு இதெல்லாம் தான் சிறுதானிய உணவுகள். இதை சாப்பிட்றதால சக்கரை நோய், உடல் பருமன், ரத்த கொதிப்பு மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இவை அதிகமான ஆற்றலை தரக்கூடியது. அரிசி, கோதுமை மற்ற தானியங்கள் கூட ஒப்பிடும் போது இவை புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிக அளவுல கொண்டிருக்கு. முதலாவதா திணையில அதிக அளவு ஸ்வீட் பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடலாம். அதாவது சக்கரை பொங்கல், உளுந்தங்களி, அப்புறம் பாயாசம், அதிரசம், மைசூர் பாக்கு, லட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட முடியும். இருந்தாலும் திணையை உட்கொள்ளும் போது உடல் சூடு அதிகரிக்கும். அதனால திணை மாவோட தேனை கலந்து சாப்பிடும் போது கபம்னு சொல்ற சளி நிற்கும். அப்புறம் விரைவில் செரிமானமாகும். இரண்டாவது சாமை. எல்லா வித சமையலுக்கும் உகந்த ஒரு சிறுதானியமா விளங்குறது தான் சாமை. சாதம், இட்லி, தோசை, அதுக்கப்புறம் கிச்சடி மாதிரியான உணவுகளை இதுல இருந்து செய்யலாம். அரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து கொண்டது. அதே நேரத்தில் மலச்சிக்கல், அதுக்கப்புறம் ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்களுக்கு சாமை ஒரு சிறந்த தீர்வா பார்க்கப்படுது. இதுல அதிக அளவு மினரல்ஸ் இருக்கிறதால நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய உயிரணுக்களோட எண்ணிக்கையும் அதிக அளவுல அதிகரிக்குது. அடுத்ததா குதிரைவாலி ரொம்பவே சுவை மிகுந்ததா இருக்கும். இவற்றில் இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை, அப்புறம் ஆவியில வேக வைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அல்சர், அதுக்கப்புறம் சக்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் வாயு பிரச்சனையை குணப்படுத்துது. குதிரைவாலி உளுந்து சேர்த்து களியாவோ இல்ல கஞ்சியாவோ செஞ்சு சாப்பிட்றதால இடுப்பு வலி, அதுக்கப்புறம் வயிற்று கடுப்பு பிரச்சனை எல்லாமே சீக்கிரத்துல சரியாயிடும். அடுத்ததா வரகு. உடலோட சக்தியை அதிகரிக்க உதவுது. வேணுன்ற தின்பண்டங்கள் எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் பிரியாணி செய்யறதுக்கு ரொம்பவே உகந்ததுன்னே சொல்லலாம். சளி தொல்லை இருக்கவங்க, தோல் பிரச்சனை இருக்கவங்க இந்த வரகரிசியை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்ததா கேழ்வரகுல கஞ்சி, கூழ், களி, தோசை, அடை, லட்டு, அல்வா, பகோடா இது மாதிரியான பலகாரங்களை செஞ்சு சாப்பிடலாம். கேழ்வரகுல அதிக அளவு கால்சியம் இருக்கிறதால மூட்டு வலி பிரச்சனைக்கு ரொம்பவே ஒரு தீர்வா இருக்கு. கேழ்வரகு கூழானது மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கை கூட கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. அடுத்ததா கம்பு உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறுதானிய உணவு. புரதம், அதுக்கப்புறம் கால்சியம் கம்புல அதிக அளவுல இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயம் சளி, இருமல், ஆஸ்துமா, தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கம்பை குறைஞ்ச அளவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோல நாம பார்த்த இந்த சிறுதானிய உணவுகள் எல்லாமே உடலை வலுப்படுத்துறதுக்கும் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை விரட்டி அடிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை உணவுகளா நாம சாப்பிடுறது இல்ல. முன்பு இருந்த காலத்துல நிறைய நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறதால தான் உடலை நல்லா ஆரோக்கியமாகவும் ஃபிட்டா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நாமளும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரிசியை பயன்படுத்தி இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான ட்ரெண்டுக்கு மாறிடும். அதனால இந்த மாதிரியான உணவுகளை பயன்படுத்தி நாம செஞ்சு சாப்பிடுறதுன்றது நம்மளோட உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோல நாம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.